திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது சன்மார்க்க தியான முறை என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் சரீரத்தில் நவகிரகங்கள். சக்தி சந்திரன், சிவம் உடல், சூரியன் உயிர். இவர்களை தான் மாதா பிதாக்கள் என்கிறோம். இதில் பிருத்திவி குரு, அது கந்தகம். அப்பு சுக்கிரன், அது ரசனை சுவை. தேயு அங்காரகன் ரூபன். வாயு புதன் ஸ்பரிசம். ஆகாயம் சனி சப்தம். நாத பித்துக்கள் செய்கைகள். இடகலை பிங்களை சுழுமுனை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்பார்கள். சூரியன் சந்திரன் அக்னி வாதம் பித்தம் சுலோசமம் என்பார்கள். வாதம் குரு புதன் சனி. பித்தம் சூரியன் அங்காரகன் ராகு கேது. சுலேசமம் சுக்கிரனும் சந்திரனும். இந்த நவகிரகங்கள் நம்மகிட்ட இருந்தாலும் அதை நம்ம கடந்து நம்ம போகணும், நவகிரக தவம் செய்து போகணும் அப்படிம்பாங்க. இதில் இது நவகிரகங்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி ஞாயிறு என 7 நாட்கள் கொண்டிருக்கின்றன. அவைகள் நமக்கு புலப்படுவதில்லை. ஆனால் ஞாயிறு ஆகிய சூரியன், திங்களாகிய சந்திரன், செவ்வாயாகிய அக்னி, புதனாகிய காற்று, வியாழனாகிய பிருத்திவி, சுக்கிரனாகிய அப்பு அதாவது நீர், சனீஸ்வரனாகிய ஆகாயம் முதலியவற்ற கிரகங்கள் பிரத்யேகமாக காண்கிறோம். நான் நம்ம தியான முறையில் ஒரு பேசிக்கான ஒரு முறையை இதில் சொல்கிறாரு. இதில் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, உலக சிருஷ்டி என்பது அது சுத்தமாயால் தொடங்கி மூலப்பிரதிகிருதி என்பர். உலக சிருஷ்டி இல்லாவிட்டால் மாயை இல்லை. சுத்த பிரம்மம் சுத்த பிரம்மாவாகவே இருக்கும். அதே போல் சரீரத்தின் அறிவினும் மூலம் பிரத்யேக மதம் தோன்றுகிறது. சரீரம் இல்லாவிட்டால் மனமில்லை. அறிவு சுயம் பிரகாசம் விளங்கும். அறிவினிடத்து இடகலை பெண்களை சுழுமுனியாகிய உண்டாயின. இவைகளை வாசி என்று சிவம் என்றும் ஜீவன் என்று சொல்லுவார். அடுத்து கடவுளின் பூஜா விதானம். அது அடிமுடிக்கு நடுவான முக்கோணத்தில் சக்கரங்களாக காட்டி பூசித்தால் மேருகிரியில் பிரணவம் பிரகாசிக்கும். ஜோதி வெளியொலியாய் பார்த்து பூசிக்கவும். இந்த பூஜை விதியை சட்டைநாதர் ஒருவாறு காட்டியுள்ளார். பின்னால் ஆராதார பூஜை விதானமாக அறியலாம். 5 இந்திரியங்கள் சேருவிடும். நெருப்பாறு என்பது உணர்வு கருவி. கரணாதிகள் தன் வசப்பட்ட பிறகு ஆசான் குறிகாட்டி, அதாவது குருவின் மீது அன்பு செலுத்தி அதை அடையணும் அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? அதில் அடுத்து பார்க்க போகிறது ஆகாய நட்சத்திர மண்டலம். பூமண்டலம், வாயு மண்டலம், மேக மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், நட்சத்திர மண்டலம், சத்தியலோகம் முதலியவை இருப்பதை தவிர பிரத்யேகமான சூரிய மண்டலம், நட்சத்திர மண்டலங்கள் காண்கிறோம். அஸ்வினி முதலிய நட்சத்திரங்களும் அபிஜித், துருவன், சப்தரிஷி, அருந்ததி, நவகிரகங்கள் இவைகள் போக மற்ற நட்சத்திரங்கள் யாவை? அவை அவ்விடம் இருப்பன. அங்கிருந்து உதிர நட்சத்திரங்கள் எவை? ஆகியவை சித்தர்கள் நோக்கம். முன்பறிந்தது போல புவியில் வாழ்ந்த ஆதி ஞானிகள் 12 ஆழ்வார்கள், பக்தர்கள், மாணிக்கவாசகர்கள், வள்ளலார் போன்றவர்கள் ஜோதியை கலந்த மகான்கள் ஆவார். அதில் சிற்றின்பம் பேரின்பம் நான் பார்க்க போகிறோம். இன்பம் மிகுந்தவிடம் சுடுகாடு வென்றுடைத்த துன்பம் வெகு தொல்லை. சுற்றிலும் வன்னி துருவ மத்தி கம்ப நுனி காணாத காட்சி. கனக சபையின்பம் பெருவெளி உற்று பார்க்க விளக்கொளியே என்பார்கள். நாதம் என்பது சிவப்பு, அதாவது சக்தி. விந்து என்பது வெளுப்பு, அதாவது சிவம். சூரிய சந்திர சிவப்பு வெளுப்பு ஆகியவை நாதவிந்துக்கள். அவை ஆனந்தத்தை உதித்தது. உருவமாகிய சுக்லசுரோனிதம் சூல பஞ்ச பூதங்கள் கலந்து கரு அமைந்தன. அதனால் சூல சம்பந்தம், அதாவது சிறிது நேர சுகம் ஆனந்தமுறுவதில் பயனில்லை என்பதால் புணர்ச்சி வெறும் சிற்றின்பமே ஆகும். அது பேரின்பம் மாற்ற முடியாது. எல்நிலைவே இன்பம் என்பதை நீக்கி உணர்ச்சியாக விந்து நாதம் விளங்கும் ஆசியுடன் கூடிய சதாவிந்து நிலையை நின்று ஆனந்த பேரின்பம் பெரியோர் சேர்ந்தனர். இதே பேரின்பம் ஆகும். உள்ளிருந்து 8 நாளுமாய் புறப்பட்டு நாளும் கழிந்து உள்ளே செல்லும். அதை கவனித்து வந்தால் பேரின்ப ஜோதி தோன்றும். அது நித்திரை செய்யும் முறை. நித்திரை என்ன எப்படி செய்யணும்னா, இடது பக்கமாக சாய்ந்து படுக்கணும். இடது பக்கம் இருப்பதான், அதாவது சரீரத்தில் இரத்த தசாய உறுப்புகளும் ஆதார பையும் இடது பக்கம் இருப்பதனால் படுக்கும் பொழுது இடது கை
கை வைத்து வலது கை மேலே வைத்து இடது பக்கமாக திரும்பி படுப்பது நல்லது. சூரியகளை ஓடுவதால் சரீரத்துக்கு மிகவும் நல்லது என்று கூறுகிறார்கள். தேகத்தில் வந்து நரம்போட தொழில், நரம்பு என்னென்ன தொழில் பண்ணுதுன்னா, நரம்புகள் சப்த சரிப ரூப ராத கந்தகங்கள் கண் காது மூக்கு நாவு சருமம் வழியாக பரவி ஐம்புலன் உணர்வுகள் செயல்படுகின்றன. நரம்பு மண்டலம் மூலமாக சரீரம் முழுவதும் இரத்த ஓட்டம் நடைபெறுவது மட்டுமல்லாமல் ஜீவசக்தியாக நரம்பு மண்டலம் வழியாகத்தான் சரீரம் முழுவதும் பரவி உடலை இயக்க வைக்கிறது. அதான் நாடி. நரம்பு மண்டலம் இல்லாவற்றில் ஒன்றுமே நடக்காது. யோக மார்க்கத்தில் பயிற்சி எடுவது காயக்கல்ப ஔஷதங்களை சாப்பிட்டு பிரணவ வாயுவை செவ்வனை சேவைப்படுத்தி நோய் நொடிகள் இல்லாமல் தொகுத்தோடு ஜீவன் முத்திரலாக உலா வரலாம். நரம்புமண்டலம் இரு வகை. அது வந்து நரம்பு காற்று நாபி பகுதியில் இருந்து செயல்படுகிறது. இன்னொரு வகை வந்து முதுகு தண்டு சார்ந்த வேலை செய்கிறது. நாபி பகுதியிலிருந்து வேலை செய்யும் நரம்பு காற்றை பிரதிஷ்ட நிலைமைகளை உணர்ந்து தன்னிச்சையாக செயல்படுவதே ஆகும். நாபி பிரதேசத்தை மூளையின் கண் என்று சொல்லலாம். இந்த நரம்பு காற்றை சுயேட்சையாக இயக்கக்கூடியது. சரீர அவயங்கள் தன்னிச்சையாக இயங்க இது ஆபத்து காலங்களில் நமக்கு உதவி செய்கிறது. நமது ரோட்டில் நடந்து போகின்ற போது ஏதாவது ஒரு வாகனம் திடீர்னு நம்மை மோத வரும்போது திடீர்னு நம்ம அந்த இடத்திலிருந்து வெகு விரைவில் பாதுகாப்பை நோக்கி ஓட வைக்கிறது. இது சில நேரத்துக்கு நடந்துவிடக்கூடியது ஆபத்தாகும். ஆகவே சில நொடிகள் துரிதமாக சரீரம் செயல்பட்டு ஆபத்திலிருந்து விலக வைக்கிறது. பின்னர் 10 to 20 மினிட் சென்று ஆபத்தின் தன்மை மூளைக்கு எட்டுகிறது. பிறகு மூளையிலிருந்து பயத்தை உணர்ந்து அலைகள் உடனே நமது சரீரம் முகத்தின் நரம்புகள் வழியாக பரவி பயத்தை ஏற்படுத்தி நமது அடிவயிற்றை கலக்குகிறது. ஆபத்தில் இருந்து எதிர்பாராத விதமாக தானியங்கி நரம்புகள் செயல்பட்டு நம்மை அந்த விபத்தில் இருந்து தப்ப வைக்கின்றன. அதன் பிறகு மூளையிலிருந்து ஆபத்தின் பயங்கரமாக காட்டி அடிவயிற்றை கலக்குகிறது. நெருப்பில் கை பட்டவுடன் உடனே விசிறுகின்றது. இது தானியங்கி நரம்பில் செயல்பட்டு சூடுபடாமல் இழுத்து விடுகின்றன. பின்னர் 10 வினாடிகள் சென்று மூளையிலிருந்து முதுகுத்தண்டு வழியாக பயத்தை காட்டும் போது தான் கை நெருப்பப்பட்ட இடத்தில் சுடும் எரிச்சல் தெரிவது அல்லவா? இதுபோல் பலவிதமான ஆபத்துகளில் இந்த தானியங்கி நரம்புகள், அதை வந்து நாடி, மின்னல் வேகத்தில் செயல்பட்டு நம்மை ஆபத்திலிருந்து காக்கிறது. அடுத்து வந்து யோக விளக்கத்தில் வந்து யோகமாகும். இது கர்மயோகம், பிராணாயாம சாதகம் என்று சொல்வார்கள். இரண்டாவது ஞான யோகம், ராஜயோகம் என்று சொல்வார்கள். இதெல்லாம் யோகம் சித்தி அடையலாம். பிராகிருதம் மந்திர யோகமாகும். வைக்கிருதம் அது லாய யோகமாகும். கும்பகம் அடயோகமாகும். அஜரூப மந்திரம் இது 21,600 அம்ச மூலாதாரத்தில் இருந்து 6 ஆதாரங்கள் வரை தான ஹம்ச மந்திரம் ஜபித்தலாகும். இரண்டாவது வந்து ஜரூப மந்திரம். இதில் ரிஷி அதிதேவதை மந்திர பீஜம், சக்தி பீஜம், கிலாகம் ஆகிய கற்பங்கள் ஜபித்தலாகும். மூன்றாவது கிரியாயோகம். யக்ஜத்தினால் மந்திர பீஜம் கற்பங்கள் சொல்லி ஜபித்தலாகும். நான்காவது ஸ்மரூபம் மந்திரம். சிவராம கிருஷ்ணாதீத சக்தி முதலிய ரூபங்கள் ராக தலங்களில் பஜனை செய்து பாடியும் லயித்தும் சக்கரத்திலிருந்து தசவீத நாகங்கள் சித்தரச் உண்டாக்கி அதில் மனம் அழைத்தலாகும். முதலில் அடியில் சொல்லும் முதல் அங்கத்தை பழக வேண்டும். அதாவது யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாரம், தாரணம், சமாதி, இதை பழக வேண்டும். இதுதான் யோகத்திற்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து ஞானம் 2. பிரவர்த்தி நியாயம், நிவர்த்தி ஞானம். பிரவர்த்தி ஞானம் என்பது விஷய ஞானம், சப்த ஞானம், வஞ்ஞான ஞானம் என்னும் 3 விதமாக செயல்படும். நிவர்த்தி ஞானம் என்பது அனுபவிக்க ஞானம், நிர்வியக்கிய ஞானம், ஸ்வய பிரக்ஷா ஞானம் என 3 விதமாக சொல்லப்படும். ஞானம் சுரகியம் நிவர்த்தி ஞானம் எனப்படும். ஞானம் வச ஞான குட்பத்தில் பிரவர்த்தி ஞானம் எனப்படும். இந்த மாதிரி இந்த 2 விதமாக ஞானத்தை சொல்கிறாங்க. அதுபோல் தத்துவ யோக ஞான அனுபவம் தெரிய வேண்டும்னா அது தெரிந்து அனுபவித்து கேட்டால் மட்டுமே தெரியும். அடுத்து வந்து நாடிகளும் அதன் நடைகளும். நாடிகள் யோக வித்தை பயிலுவர்களுக்கு இது முக்கியமாக பயன்படுகிறது.
சப்தத்துக்கு அஜபா என்று பெயராகும். அந்த சப்தத்தை கண்டுபிடித்து சில விதிகள் கீழ்கூறப்பட்டுள்ளன. பிராணவாயு இடதுகளை பிங்களை சுழுமுனை 3 விதமாகும். இவைகள் சந்திரன், சூரியன், அக்னி என்பவையாகும். இடதுகளை இடது நாசி துவாரத்திலிருந்து பிங்களை வலது நாசி துவாரத்தில் சுழுமுனை 2 நாசி துவாரத்திலிருந்து வரப்போகவிருக்கும் சுவாசமாகும். இடதுகளை சந்திரன், பிங்களை என்பது சூரியன், சுழுமுனை என்பது அக்னி. இடதுகளையானது சுக்லபட்சம், பிங்களையானது அபரபட்சம். அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை முதல் 3 நாளைக்கு காலை பிங்களை தொடர்ச்சியாக வர வேண்டும். சதுர்த்தி முதல் 3 நாளைக்கு இடங்களை நடக்க வேண்டும். இதே மாதிரி சுக்லபட்சத்தில் நடக்க வேண்டும். சுக்லபட்சத்தில் சந்திர திசை வராவிட்டால் அச்சாதகனுக்கு தேக அசௌகரியம் ஏற்படும் என அறியவும். அப்படி தப்பி நடந்தால் சரி செய்ய விதம் பின்பு பார்க்க வேண்டும். இடகலையின் கிருஷ்ண பட்சம், அதாவது பௌர்ணமிக்கு பின் பிரதமை முதல் 3 நாட்களுக்கும் பிங்களை நடக்க வேண்டும். இதுபோலவே 2 கலைகளும் 3 நாளைக்கு ஒரு முறை மாறி மாறி நடக்க வேண்டும். குறிப்பாக அபியாசிகள் தினந்தோறும் அவசியம் கவனிக்க வேண்டும். சுழுமுனை கூடுவது கஷ்டமானால் அதை மிகவும் ஜாக்கிரதையாக அபியாசித்து பழக வேண்டும். இடதுகளின் தன்மை. இடதுகலை இடது நாசி துவாரத்தில் வரும் சுவாசமாகும். சந்திரகலை என்று சொல்வார்கள். இந்த கலை நடக்கும் காலத்தில் தாகத்துக்கு தண்ணீர் சாப்பிடலாம், கிணறு வெட்டலாம், ஜலகாலம் பார்க்கலாம், நல்ல காரியங்கள் நகைகள் செய்யவும், அணிந்து கொள்ளவும், மாங்கல்யம் தரிக்கவும், அந்நிய தேசம் பிராணாயம் செய்யவும், வீடு சத்திரம் கோவில் கட்டவும், தர்மம் செய்யவும், புது துணி கட்டிக்கொள்ளவும், வைத்தியம் செய்யவும், சாத்திரம் படிக்கவும், மருந்து கருப்பும் சாப்பிடவும், சிநேகிதர்களை காணவும், வியாபாரம் ஆரம்பிக்கவும், குரு உபதேசம் பெறவும், பந்துகளை காணவும் ஆகியவை செய்வது நல்லது. இடகளை சரிவர நடந்தால் உடல் ஆரோக்கியம் ஏற்படும். அதாவது அடுத்து பிங்களை வலது நாசி துவாரம் ஓடிக்கணும் சுவாசமாக. இது நடைபெறும் காலத்தில் கடினமான வேலை செய்யலாம், போஜனம் செய்ய, உடல் சுத்தி செய்ய, யோக தியானம் செய்ய, கப்பல் பயணம் செய்ய, சம்போகம், புதிய நவீன கல்வி கற்க, வாகனங்கள் ஆடு மாடு வாங்க விற்கவும், மலை ஏறவும், மலைவாசம் போகவும், பாடல்கள் கற்கவும், பாடவும், பள்ளிகள் சேர்ந்து பாடம் கற்கவும், பணம் கொடுக்கல் வாங்கல், பெரியோர்களை காணவும், அரசாங்கத்தினை காணவும், அறுவை சிகிச்சை செய்து கொள்ளவும் இது ஏற்றது. அடுத்து சுழிமணி. 2 துவாரங்களிலும் ஒரே நேரத்தில் சுவாசமாகும். இடது நாசியிலிருந்து மறுகாசம் அடுத்த நாசி துவாரம் 2 துவாரங்கள் ஒரே நேரத்தில் வந்து போகும் சுழிமணியாகும். எல்லா காரியத்தையும் நிறுத்திட வேண்டும். தவறு நடந்தால் தோல்விதான் கிடைக்கும். இப்போது பூஜை மந்திரம் செய்யலாம். சுவாச கட்டுப்பாட்டு செய்தால் மந்திரம் தேகத்துக்கு நன்மை கொடுக்கும். சில முக்கியமான ஆசனங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஆசனங்கள் 84 வகை இருக்கிறது. அதை சுருக்கி 32 ஆக்கி கடைசியில் காலத்திற்கு ஏற்ற 16 ஆசனங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வீராசனம், ஸ்வஸ்திகாசனம், பத்மாசனம், கார்முகாசனம், சுகாசனம். அடுத்து என்னன்னா கார்மிகாசனம் சொல்லட்டுமா. இந்த மாதிரி ஒரு 16 ஆசனம் நம்ம எடுத்து வஜ்ராசனம் இந்த மாதிரி நம்ம போட்டு நம்ம தியானத்தை மேற்கொள்ளலாம். அடுத்து ரேக பூரண கும்பாவீகம். வாயுவை உட்கொள்ளுதல் பூரகமாகும். வாயுவை உள்ளே நிறுத்தல் கும்பகமாகும். அப்படி கும்பித்தல் வாயுவை விடுதல் ரேசகமாகும். இதில் நம்ம ஆகமத்தில் பார்த்தோம். இப்படி உள்ளே நிறுத்தி எப்படி ஒரு மரத்தை தலைக்க வச்சு அந்த காய்கனிகளை பூக்க வச்சு எப்படி அந்த மரத்தை மறுபடியும் வெட்டி சாம்பலாகி உடலையும் எப்படி சாம்பலாக நம்ம பார்த்தோம். அதாவது வலது சுவாசத்தை இழுத்து நிறுத்தி வெளியேற்றணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, 2வது வெளியே விட்டு நிறுத்தி சுவாசத்தை உள்ளே இழுக்கணும், உள்ளே இழுத்து நிறுத்தி வெளியே விடணும், வெளியே விட்டு நிறுத்தி உள்ளே விடணும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம இந்த ரேசக பயிற்சி செய்யணும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பஞ்சபூத தத்துவம். கலைகளில் தத்துவம் நடை, சுவாசத்தின் தத்துவம் அறிதல், தத்துவங்களின் நிறம், தத்துவங்களின் அசைவு, தத்துவங்களின் சுவை, தத்துவங்களின் பலன் என தத்துவங்களின் அளவு என்றெல்லாம் இதிலெல்லாம் இருக்குது. சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்னன்னா, முதல்ல சுவாசம் எங்கே நடக்கிறது முக்கியமாக கண்டறிந்து பஞ்சேந்திரியங்களை சண்முகி முத்திரையால் மூடிக்கொண்டு தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக பிராணாயத்தை செய்ய வேண்டும். அதில் முதலில் அபியாசிக்கக்கூடாது. நாளடைவில் கழித்து அதிகரிக்க வேண்டும். சண்முகி முத்திரை என்பது சுகாசனத்தில் இருந்து காதுரவங்களையும் ஆள்காட்டி விரலால் அடைத்து நடுவிரலால் கண்களை மூடி மோதிர விரலால் இரு துவாரங்கள், அதாவது என்ன துவாரம்னா 2 நாசி துவாரங்களை அடைத்து
சுவாசம் உள்ளிழுத்து விரல் நாசியை மூடிக்கொண்டு கும்பகம் செய்து அடுத்த சுவாசத்தின் வழியாக வெளியே விடுதல். அதில் பூரித்து இப்போ நம்ம வந்து 1/1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம அதை ஆரம்பித்தது வந்து நடுநாசியில் சுவாசத்தை வெளியே விட்டு அதில் பூரித்து நாசியை அடைத்து கொண்டு முன் சொன்னபடி பிராணாயாமத்தை சுவாசத்தை மாறி மாறி விடும்போது நாசியை திறந்து உள்ளே இழுக்கும்போது நாசியை திறந்தும் கும்பகத்தில் 2 துவாரங்களையும் அடைத்தல் சண்முகி முத்திரை ஆகும். மோதிர விரல் 2ம் 2 நாசி துவாரங்களை அடைத்திருக்கும். சுவாசத்தை பிரயோகிக்கும் போது விரல்கள் எடுக்கவும். எப்படின்னா எல்லா விரல்களும் அந்தந்த புலன்களை வச்சு நம்ம சுவாசிக்கணும், மறுபடியும் வெளியே விடணும். தத்துவ சோதனையாவது நல்ல சுத்தமான கண்ணாடியை முன்னே வைத்து கொண்டு அதன் பேரில் சுவாசத்தை விடவும். அப்போது அதில் சதுரம் போல் காணப்பட்டால் பிருத்திவி தத்துவம், அரை உருண்டை வடிவமானால் அப்பு தத்துவம், முக்கோண வடிவமானால் தேய்வு தத்துவம், அறுகோண வடிவமானால் வாயு தத்துவம், புள்ளிகள் மாதிரி இருந்தால் ஆகாச தத்துவம் என்று தெரிந்து கொள்ளலாம். தினசரி இதை பார்த்து வந்தால் நாளடைவில் தத்துவங்களை அறியலாம். சண்முகி முத்திரையால் கண்களை மூடி அபியாசிக்கும் போது மஞ்சள் நிறம் தெரிந்தால் அது வந்து பிருத்திவி, ஸ்படிக நிறம் வெண்மை நிறம் தோன்றினால் அது வந்து அப்பு, சிவப்பு நிறம் தோன்றினால் அது வந்து தேயு, பச்சை நிறம் தோன்றினால் அது வந்து வாயு, பல வண்ணங்கள் விட்டு விட்டு தெரிந்தால் அதை வந்து ஆகாசம் நடப்பதாக அறியவும். சுவாசமானது ரேசக பூரகம் நடக்கும்போது மூக்கின் தண்டு ஓரமாக நடந்தால் அது பிருத்திவி, கீழே நடந்தால் அப்பு, மேல் நோக்கி நடந்தால் தேயு, குறுக்காகவும் கீழ் நோக்கி நடந்தால் வாயு, நாசி நடுவில் நடந்தால் ஆகாசம் நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். தத்துவங்களை அறிய ஒரு சுலபமான வழி, மேலே சொன்ன 5 வண்ணங்கள் உள்ள 5 பிளாஸ்டிக் பந்துகளை நீங்கள் பயிற்சி செய்யும்போது பின்பக்கம் வைத்து கொள்ளுங்கள். பயிற்சியின் போது எந்த தத்துவம் ஓடுகிறதோ அதன் வண்ணத்தில் எண்ணிக்கொண்டு தத்துவம் ஓடுகிற அந்த வண்ணத்தை எண்ணிக்கொண்டு மனதில் எண்ணிக்கொண்டு பின்னால் உள்ள பந்தை ஒன்றை எடுத்து பார்த்தால் நீங்கள் எண்ணிய நிறம் வந்தால் நீங்கள் பஞ்ச தத்துவத்தை அறிந்தவர்கள் ஆவீர்கள். பிருத்திவி வந்து தித்திப்பு. இதில் வந்து தத்துவங்களின் சுவைகள். பிருத்திவி வந்து தித்திப்பு, தேயு வந்து புளிப்பு, ஆகாயம் வந்து காரம், அப்பு வந்து துவர்ப்பு, வாயு வந்து கசப்பு. இதில் வந்து சுவாசத்தின் அளவு. சுவாசம் 12 அங்குலம் நீண்டால் பிருத்திவி, 16 அங்குலம் நீண்டால் அப்பு, 4 அங்குலம் நீண்டால் தேயு, 8 அங்குலம் நீண்டால் வாயு, மூக்குகளின் அடைப்பகுதியில் இருந்தால் ஆகாசம். அசையாத வேலை பிருத்திவி, அசையும் வேலை அப்பு, கடினமான வேலை தேயு, துஷ்டமான வேலை வாயு, சத்வ வேலை ஆகாசமாகும். பிராணாயாம கால நிர்ணயம். ஒரு நாளைக்கு உதயத்தில் 20 பிராணாயாமம், மதியம் 20 பிராணாயாமம், மாலை 20 பிராணாயாமம், அர்த்தராத்திரி 20 பிராணாயாமம் ஆரம்பத்தில் இருந்து வரலாம். பெண்கள் பிராணாயாமம் செய்யும்போது அளவுபடி பிராணாயாமம் செய்யலாம். பிராணாயாமம் சித்தியடையும் போது வேர்வையும் 2வது ஒரு நடுக்கமும் 3வது தவளை கத்துவது போல் தெரியும். இந்த பிராணாயாமத்தை அதிகமான அளவு செய்து வந்தவர்கள் உடல் இலகுவாகி அந்தரத்தில் எழுப்பும் என்ற சித்த யோகி என்று சொல்வார்கள். இந்த பிராணாயாமத்தை கிரந்தர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். கணவன் மனைவி இருவருக்குமே செய்வது நல்லது. இந்த பிராணாயாமத்தை கிரஸ்தர்கள் பாபாஸ்திற்காகவும் யோக சித்திக்காகவும் பொருட்டு ஏகாந்தத்தில் இருந்து அபியாசம் செய்து வர வேண்டும். ஒரு நல்ல யோகியான தினரும் அரை 1 மணி நேரம் சாதகம் செய்து வருகாரியில் அவருக்கு சீக்கிரம் யோக சித்தி கிடைக்கும். இவர் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று ஆபாசங்கள் நீட்டி வீட்டில் இருந்தே முக்தி அடைவர். இவர் ஆபாங்கள் இருந்து விடுதலை அல்லாமல் இவர் வம்சத்தார்கள் நல்ல கதி அனுப்புவார்கள். இல்லறத்தில் இருப்பவர்கள் இந்த பிராணாயாம பயிற்சியை சாதகம் செய்து பல சித்திகளையும் பல நன்மைகளையும் அடையலாம். இந்த பிராணாயாமத்தை விதவை பெண்கள், கணவனால் கைவிட்ட பெண்கள், குழந்தைகள் இல்லாதவர்கள், வாழ்க்கை வெறுப்பிடவந்தர் என்று இந்த யோக சாஸ்திரம் படித்து தீவிரமாக பிராணாயாம யோக தியானத்தை செய்து வந்தால் எந்தவித கெட்டவைகளும் கிட்டவே வராது. அவர்கள் பலவித சித்திகள் அபியாசத்தின் பலனால் கிடைக்கும். பெண் குழந்தைகளுக்கு நோயை போக்கவும் பலவிதமான கெடுதல்கள் நிவர்த்தி செய்யவும் சன்னியாசிகளாக பல சித்துக்களை பெற்று கஷ்டப்படுபவர்களுக்கு நன்மை செய்யலாம். இந்த பிராணாயாமம்னா மறுபடியும் நம்ம இந்த முத்திரை சண்முகி முத்திரை என்பது
இத்துடன் இந்த பாடல் முடிவடைகிறது. இந்த சன்மார்க்க யோக தியான முறை முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த பகுதியாக நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்தும் என்று அவை பெருமானை வாக்கியிருக்கிறாங்க. அனைவரும் தானமும் தவமும் செய்து நீண்டோடி வாழ வேண்டும். வாழ்க வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.